ஊசிமணி வாங்கலையா சாமி? ஊசிமணி உன்னுடைய பேர் என்ன? ஆமா வந்துக்கிறேன் இந்த மாசமா கரியா மேனேஜர் கொடுக்கறத வாங்கிக்கலாமா? விளக்கம் சந்திரகுல வம்சம் பாண்டுபுத்திர மகாராஜனுக்கும் குந்தம்மா தேவிக்கும் பிறந்தபடியார் இருவருக்கு இளையவன் இருவருக்கு மூத்தவன். தன்னுடைய பேரோ 12 அழகு படித்த அர்ஜுன மகாராஜன் அடித்தாயா. யாருன்னு தெரியாது. நீங்கள் என்று சொல்லக்கூடிய சந்திரகுல வம்சத்திலே பிறந்தவோ பாண்டு மகாராஜனுக்கும் புதிதேவிக்கு பிறந்தவனா இருவருக்கு இளையவனா இருவருக்கு மூத்தவனா அர்ஜுனன். அர்ஜுனன் நம்ம நேர பாக்கலனாலும் சொல்லக்கூடியவன் எப்பேற்பட்ட முள்ளு முறுக்கு மீசை முதுகிலே மச்சராக கரத்திலே காண்டிவம் என்று சொல்லக்கூடிய வில்லை ஏந்தி கொண்டிருக்க ஆணழகனாக இருக்கக்கூடிய அர்ஜுனன். இந்த குறவன் வந்து அர்ஜுனன் சொன்னா யாராவது யாரு நம்புவாங்க? யாரு நம்ப மாட்டாங்க. கூப்பிடுறாங்க படிச்சு பிடிக்கணும். என்ன சொல்றேன்? ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துக்கு கூட அந்த அர்ஜுனன் இப்படி உருவம் மாறி வந்துக்கலாம். இந்த அர்ஜுனன் இப்படி வர காரணம் என்ன? காரணம் அது கேட்கணுங்க. அந்த காரணத்தை இப்படி வந்துக்கிற காரணம் என்ன காரணம்னு கேட்கல. ஆமா திருதாட்டிய மன்னனுக்கும் காந்தாரி அம்மனுக்கும் பிறந்தவர் யார்? என் பெரியப்ப பிள்ளையாகிய துரியோதன மகாராஜா. எப்படி அவன் மகனாகிய லக்னகுமாரனுக்கு கல்யாணம் என்று பொய் வலையை எழுதி கூண்டூர் கல்யாணம் என்று பொய் வலையை எழுதினார். மெய்யோலை ஆக்கி யார் பாண்டவராகியப்பட்ட 5 பேரும் என் பத்னி ஆகிய பாஞ்சாலியும் எங்கே அஸ்னாபுரத்துக்கு போனோம். அப்போது சூதனார் மகடையாடி எப்படி நாடு நடக்கிற உப்பு சட்டி உறவோடு படித்துக் கொண்டான். அப்படி இருக்க ஏதோ காரணமாக பாஞ்சாலி குறைச்சி இருக்கிற அஸ்னாபுரத்துக்கு இல்லையா போய் பார்க்கணும். ஒரே போயிடலாம்.
ஆண்டவராகி சிறிவந்த நாராயணன் வார்த்தையை கேட்டு ஆண்டவனாக அர்ச்சனை உறவனா வந்துக்கிறான். வீட்டுக்காரியை பார்த்தியா? வீட்டுக்காரியை கேட்கணும் வந்துக்கிறான். வீட்டுக்காரி யாருன்னு இந்த பொம்பளைகளை யாருன்னு சொல்ல போறது? அடையாளம் சொன்னா அங்க அடையாளம் சொல்றேன். அடையாளம் சொல்றேன். 8 நாள் ஆச்சு ஐயா. இளவரசி என்ன விட்டு யாராவது கண்டீர்களா? அப்படியா? பொம்பளை பார்த்தா அஷ்டாபுரம் வழியில ஆயிரக்கணக்கான பொம்பளை போயிருக்கிறாங்க. யாரும் சொல்ல முடியாது. வீட்டுக்காரி எப்படி இருந்தான்னு அடையாளத்தை கேளு. என்ன அடையாளம்? கருப்பு ஜல கட்டியிருப்பா. எப்படி கருப்பு சேலை கட்டியிருப்பா, கையில் குழந்தை ஒரு குழந்தை பெற்றிருப்பா. பாத்தீங்களாப்பா? ஓடி வசந்திருப்பா. ஆமா. தலையில கூட பக்கத்துல குழந்தை. ஆமா. இப்பேற்பட்ட கருப்பு புடவை கட்டண பொம்பளை வந்ததா பாத்தீங்களா? இல்லைங்க. அந்த பொம்பளை அஷ்னாபுரம் வழியா வந்தான்னு யாராகிலும் இந்த அஷ்னாபுரம் மக்கள் சொன்னாங்களன்னா இந்த தாயான துரியோதரன் என்ன தண்டனை கொடுத்துருவானான்ட்டு எல்லாருமே சொல்ல பயப்பட்டு கம்முனுக்குறாங்க. அரசர் கட்டளைக்கு பயந்து. ஆமாங்க. துரியோதரன் நாம குறைந்த வழியா அஷ்னாபுரம் வழியா வந்தான்னு சொன்னாங்களா நமக்கு என்ன தண்டனை கொடுத்துருவாங்க? ஆமாங்க. அரசர் என்ன தண்டனை கொடுப்பாருன்னு. ஆமா. எல்லாருமே அஷ்னாபுரம் மக்கள் அனைவருமே அமைதி காக்குறாங்க. ஆமாங்க. காரணம் என்ன? வந்ததே சொல்லக்கூடாது. துரியோதரன் என்ன தண்டனை கொடுப்பானா? ஆமாங்க. மகாராஜா இப்ப இவரு எத்தனை முறை கத்தி கதறினாலும் சொல்றதுக்காக கிடையாதுங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உத்திர கோபுரம் கட்டி சத்தியலோகத்தை ஆளக்கூடிய பிரம்மனா இருந்தாலும் என் பொண்டாட்டியை நான் தாண்டா சிறப்புடிச்சுன்னு சொன்னா போதுமா? அவன் பொண்டாட்டி இழுத்து போட்டு பையா குப்பளிக்கு பண்றாரு இவரு. ஆமாடா டேய், அப்படி சும்மா விட பாட்டா சரியா? நான் தாண்டா உன் பொம்பளைய தொட்டனா போதுமா? அவன் பொண்டாட்டி இவன் முடிக்கிறான்றான். துரியோதனுடைய கட்டளை பாஞ்சாலி குரத்தியாக வந்தவளை இவள் தான் குரத்தி கிடையாது பாஞ்சாலி என்று கைவிலங்கிட்டு கச்சரையில அடிச்சுட்டாரு. இந்த குறவன் வந்து இந்த அஷ்டாபுரமே நாசகதி செய்யறான். இருந்தாலும் அரசர்கிட்ட நம்ம போய் சொல்லணும். ஆள்கார போய் அரசர்கிட்ட சொல்றான். அஷ்டாபுரத்தை தேடி யாரோ ஒரு குறவன் வந்திருக்கிறான். உண்மைதான். அவன் இந்த அஷ்டாபுரம் வீதியே தூவம்சம் பண்றான். அடிச்சுன்னு இருக்கிறான். ஆயிரம் ஆளுங்கெல்லாம் மல்லரங்கள் எல்லாம் பிச்சு தூள் தூளா போடுறான். என்ன பண்ற? கேட்டு பாக்கலாம். பேரம் தெரியாத சொல்றான். தாத்தா தெரியாது சொன்னேன். அந்த பாய் மனசன் கேட்க மாட்டேன். கெடுவான்னு கேட்டு நினைப்பான். தாத்தனை கேக்குறான். தாத்தா யாரோ ஒரு குரம் வந்துக்கிறானா? அஷ்டாபுரமே தூள் தூள் அடிச்சு தள்ளுறானே. இதுக்கு என்ன செய்யலாம்? குறவன் பலி கொடுமுடி போனாலும் தீராது. ஒரு குறவன் போனால் மறு குறவன் வந்து கொண்டேதான் இருப்பான். ஒழுங்கு மரியாதையா கண்டார வழி பையன கைவில நிட்ட பண்ணி கல்ச்சரையில போட்ட பண்ணின்னு விலங்கு விடுதலை பண்ண போட்டாங்கம்மா. கை விலங்கு போட்டதுக்கு மனுஷங்க கால் கும்பிட்டு கண்டாடி போய் மாதேஷ் பண்ண கூப்பிட்டு வா. முதல் தவறு
செய்தா உங்க யாரும் ஒன்றும் செய்யவில்லை சிக்கா. அப்படியா? ஆமா. நீ தான் பொம்பளைன்னு பார்க்காம குறத்தின்னு கூப்பிடுறேன். ஆமா. கூப்பிட்டு இன்னொரு தாரா. கொருத்தி வருவா. கொருத்தி வருவா. கொருத்தி நல்லா இருக்குது. அப்படியே பொம்பளைய சொல்லலாம் ஏண்டி குறத்தின்ட்டு பொம்பளை குறவான்றா. காரணம் என்ன? உலக மக்கள் ஒரு நாளைக்கு பாஞ்சாலி தான் குறவனா போனான்னு நீ ஜாட பேசுவ. உங்க ஒன்னும் பேச்சு கேட்டு நீ தாண்டி குறைத்தே ஜாதி கட்டி ஜாதி போன. நான் ஒன்னும் குறவனா போலன்ட்டு அவளையும் கொச்சப்படுத்திட்டாரு உங்க மாமா. தங்கச்சியும் கொச்சப்படுத்தாரு, மச்சானையும் கொச்சப்படுத்திட்டாரு. இப்ப உங்க ஜோடி பொருத்தம். ஆமா, நீ குறவன், இவன் குறத்தி. உங்க ஜோடி பொருத்தைய படிக்குது. நாங்க புதுசா அன்பராக வைத்த வையாபுரியார் அவர் கொடுக்கப்பட்ட அன்புக்காணிக்கு உலகமே போற்றக்கூடிய உத்தமையாக இருந்த பாஞ்சாலி அம்மன் பேர்ல கொடுக்க மந்தார பூச்சி மருமகளாக வைத்த பாஞ்சாலி அம்மனோ அதே வையாபுரியார் அவருக்கு வைத்து கொடுத்து வேண்டும். அன்னவரால் கொடுக்கப்பட்ட நாடகம் மகாராஜா. ஏவியான பாஞ்சாலியை பிரிந்து அண்ணனாகிய தர்மன், பீமன், நகுல, சகாதேவன் அனைவரும் ஏங்கி ஏங்கி அழுது கொண்டிருக்கிறார்கள். இருந்த யாரும் இப்பொழுது குரத்தியை சிரமிட்டு அண்ணனாகிய தர்மரிடத்தில் போனோம். அகோது எப்படி என்றால் ஸ்ரீ மகாபாரதத்திலே ஒரு பாகமாக பாஞ்சாலி குறவஞ்சி. அந்த பாஞ்சாலி குறவஞ்சி என்று சொல்லக்கூடிய நாடகத்தை எங்களால் இயன்றவர்களை நாங்கள் ஆடினோம் பாடினோம். நாங்கள் ஒன்றும் கற்ற மகான் கிடையாது. இருந்தாலும் இந்த பாஞ்சால குறவஞ்சி என்ற நாடகத்திலே யாராயிலும் பிள்ளைகள் இருந்தால் தன்னுடைய வயிற்றிலே குழந்தை பிறந்து தவறு செய்து விட்டால் எவ்வாறு மன்னிக்கிறோமோ அவ்வாறு மன்னிக்க வேண்டும் என்று மகா பணிவன்போடு கேட்டுக்கொண்டு இந்த பாஞ்சால குறவஞ்சி என்ற நாடகத்தை இத்துடன் முடித்துக் கொள்கிறோம். சபா வணக்க சீதாராம்.